ஹை காய்ஸ், வெல்கம் டு கேரளா கண்ட்ரி வ்ளாக்ஸ். 2 நாளைக்கு முன்னாடி பீட்ரூட் மெழுகு வரட்டிக்குள்ள ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ அது எப்படி செய்யணும், அதனோட செய்முறை விளக்கத்தை தான் இந்த வீடியோ மூலிமா தெரிவிக்க வந்திருக்கேன். இந்த குக்கிங் ஆகிட்டு உள்ள இந்த வீடியோலாம் போடும்போது பின்னாடியே பின் குறிப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று எழுதிட்டு வரணும் போல். என்னென்னா, இந்த சேனலில் போடக்கூடிய குக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு பின்ன குக்கிங் எல்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க, அதுக்கு பின்னாடி நம்ம சேனல் வந்துட்டு உத்தரவாதத்தும் தராது, அதாவது கேரண்டியோ வாரண்டியோ ஒன்றும் தராது அப்படின்னு சொல்லி எழுதி போடணும் போல். நீங்கள் இதை பார்த்துட்டு ட்ரை பண்ணதா இருந்தால் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் நான் ட்ரை பண்ணேன், பட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு, ரொம்ப மோசமாக இல்லை, சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. தேவையான அளவு பீட்ரூட்டை எடுத்து வச்சுக்கிட்டேன். தென் சவாலை, தென் அது கழிஞ்சு பச்சை மிளகா இருந்துச்சு. உரப்புக்கு நம்ம மிளகு பொடி போடுவோம்ல, மிளகு பொடி மெழுகு வரட்டியில் போட்டால் நல்லா இருக்காது, அதனால் பச்சை மிளகா எடுத்தாச்சு. எடுத்து நல்லா க்யூபாக வெட்டிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு சவாலையும் பீட்ரூட்டும் பச்சை மிளகாவும் எடுத்துக்கோங்க. எனக்கு அளவு எல்லாம் போட தெரியாது, நான் ஏதோ ஒரு அளவில் எடுத்து வச்சுருந்தேன், அதில் கிடக்குன்னு சொல்லி நான் எடுத்து வச்சுருந்தேன். பின்ன சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகை போட்டு விட்டோம்னே நல்லா வெடித்து வரும், அது நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே சவுண்டு, பின்ன அது தொடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். போட்ட உடனே நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறியெல்லாம் உள்ளுக்க போட்டு நல்லா கிளறுன்னு கிளறி விட்ருங்க. அடி பிடிச்சா நல்லா இருக்காது. கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி உப்பை போட்டு வேக வச்சுருங்க. நான் இதில் உப்பு போட்ட கிளிப்பு வந்துட்டு மிஸ் ஆகிருக்குன்னு தோணுது, எங்கே போச்சுன்னு தெரியல, நானும் தேடி பார்த்தேன் பட் காணலை. அது கழிஞ்சு கொஞ்ச நேரம் அடைச்சி வச்சு வேக விட்டு இடைக்கிடைக்கு வந்து கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு மேலே குருமிளகாய் பொடி அரைச்சி வச்சுருக்கத போட்டு கிண்டி எடுத்தால் மெழுகு வரட்டி தயார்.